சின்ன உடைப்பு கிராமத்தில் தர்ணா போராட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், மக்களுடைய கோரிக்கை என்ன? அவர்களுடைய போராட்டம் சார்ந்த கோரிக்கைகளை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வினயா, அதாவது மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக 633 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இது கடந்த 2009ஆம் ஆண்டே இந்த நிலங்களை கையகப்படுத்தப்பட்டு இதற்கான மதிப்பீட்டு தொகையை கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த சின்ன கிராம மக்களுக்கு வழங்கப்பட்ட வீடுகள் பாதிக்கப்படுவதாக ஏற்கனவே 2009ஆம் ஆண்டு நில மதிப்பீடு கணக்குப்பட்டு 2022ஆம் ஆண்டு இழப்பீடு தொகை வழங்கியதால் இது தங்களுக்கு போதாது என்றும், மேலும் 2013ஆம் ஆண்டு சட்டத்தின்படி நிலம் கையகப்படுத்த வேண்டும், மீள்குடியமர்வுக்காக 3 சென்ட் நிலம் மற்றும் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கை வச்சு கடந்த ஒரு மாத காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற இந்த சின்ன உடைப்பு கிராம மக்கள் இந்த நிலையில் கடந்த மாதம் 1000க்கும் மேற்பட்ட போலீசாரை குவித்து நிலத்தை கையகப்படுத்த வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு தொகையையும் மாற்று ஏற்பாடு செய்த பிறகு நிலத்தை கையப்படுத்த வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளை மாவட்ட ஆட்சியருக்கு கடந்த 9ஆம் தேதி உத்தரவிட்டது. நான் இந்த உத்தரவை நாளை மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் இதுவரை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே தங்களுக்கு மீள்குடியமர்வு ஏற்படுத்தி தரும் வரை இந்த நிலத்தை கையப்படுத்தாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுவதாகவும், இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த கிராம மக்களுக்கு தொடர் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது இது குறித்து இந்த பகுதி போராட்ட குழுவினர் கேட்போம். சார், உங்களுடைய கோரிக்கை என்ன? நீதிமன்றம் என்ன உங்களுக்கு உத்தரவு? அதாவது எங்களுக்கான கோரிக்கை ஒன்றுதாங்க. எங்களுக்கான மீள் குடியமர்வு அத்துடன் இந்த 2013 சட்டத்தின் பிரகாரம் நிலம் எடுத்தவங்களுக்கு நிலங்களை கொடுத்து விவசாயத்தை பாதுகாக்கணும். எங்களுக்கான வீடு வாசலில் கட்டி கொடுக்கணும். நாங்கள் ஆடு மாடு வச்சிருக்கோம், எங்கே போவோம்? எங்களுக்கு நிலம் இருந்தால் தான் எங்கள் அடுத்த கட்ட தலைமுறையை காப்பாற்ற முடியும். இந்த சட்டத்தை 97 சட்டம் 99லே செல்லாதுன்னு போயிருக்கு. அதை பாராளுமன்றத்தில் ஜனாதிபதிட்ட போய் இவங்க ஒரு மாற்றங்கள் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. 2013 அந்த சட்டத்தை தான் எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 2009 தான் எங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்கதா, அதாவது நோட்டீஸே கொடுத்துருக்காங்க இந்த நிலம் எடுக்கிறேன்னு சொல்லி. எடுத்ததுக்கு அப்புறம் 2013 சட்டம் வந்ததுக்கு அப்புறம் 100% அதை அவங்க ஃபாலோ பண்ணல. மாவட்ட ஆட்சியர் எல்லாம் இதை சட்டத்துக்கு புறமா நடந்திருக்காங்க. எங்களுக்கு நீதி வேணும். அதாவது 2097ஆம் ஆண்டு கணக்குப்படி இழப்பீடு தொகை வழங்கியதாகவும், நீதிமன்ற அறிவித்த தொகை 2013ஆம் ஆண்டு சட்டப்படி தங்களுக்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும், தங்களுக்கு மீள் குடியேறுவு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை நாங்கள் நிறுத்துவதாக இப்போது கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அபிநயா, போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் குறித்த அவர்களுடைய கோரிக்கைகளை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவகுமார்.